ஒரு சின்ன ஊரில் ஒரு பழைய வீடு இருந்தது. அது பேய் வீடு என்று பெயர் பெற்றிருந்தது. ஊரில் உள்ளவர்கள் அந்த வீட்டிற்கு அருகே கூட போக துணிவதில்லை. இரவு நேரங்களில் அங்கிருந்து அலறல் சத்தங்களும் கதவுகள் தாமாகவே திறந்து மூடும் சத்தங்களும் கேட்கும் என்று பேசிக்கொள்வார்கள். ஒரு நாள் 2 துணிச்சலான நண்பர்கள் ராஜு மற்றும் முரளி அந்த வீட்டில் ஒரு இரவு தங்க முடிவு செய்தார்கள். பேய் என்று ஒன்றுமில்லை, இது வெறும் கட்டுக்கதை என்று அவர்கள் நம்பினார்கள். இரவு 8 மணி அளவில் அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். வீடு மிகவும் பழமையாக இருந்தது. சுவர்களில் சிலந்தி வலைகள், தரையில் தூசி மற்றும் உடைந்த தளபாடங்கள் நிறைந்திருந்தன. அவர்கள் ஒரு அறையில் தங்கினார்கள். இரவு 12 மணி அளவில் திடீரென கதவு தாமாகவே திறந்து மூடியது. இது காற்றுதான் என்று ராஜு சொன்னான். ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அந்த அழுகுரல் மெதுவாக அருகே வருவது போல் இருந்தது. முரளியின் முகம் வெளிரியது. இங்கிருந்து போகலாமா என்று அவன் கேட்டான். அதே நேரத்தில் ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்த பெண் அவர்கள் முன் தோன்றினாள். அவளின் கண்களில் இரத்தம் வழிந்தோடியது. என்னை கொன்றவனை தேடி வருகிறேன் என்று அவள் கூறினாள். ராஜுவும் முரளியும் அலறி அடித்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடினார்கள். அன்றிலிருந்து அந்த வீடு இன்னும் பேய் வீடாகவே இருக்கிறது. யாரும் அதை நெருங்க துணிவதில்லை.